ரொம்ப டேஸ்டியா ஹெல்தியா வீட்லயே வெஜ் கட்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்கிறப்ப 1/2 கப் மீல் மேக்கர் ஆட் பண்ணி கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். மீல் மேக்கர் ஆறுனதுக்கு அப்புறம் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல வேக வச்ச மீல் மேக்கர், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணி கொரன்னு அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/2 கப் பொடியா நறுக்கின வெங்காயம், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் 1/4 கப் துருவின கேரட், 1/4 கப் பீட்ரூட், 1/4 கப் பொடியா நறுக்கின பீன்ஸ், 1/4 கப் வேக வச்ச பட்டாணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுலயே அரைச்சு வச்ச மீல் மேக்கர் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இப்ப தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கூடவே 1 கப் வேக வச்ச உருளைக்கிழங்கு மசிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு வெஜிடபிள்ஸ் கூட நல்லா பைண்ட் ஆகுற மாதிரி கலந்து விட்டு கேஸ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். இப்போ ரெடி பண்ண மிக்சரை கட்லெட் மாதிரி ஷேப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுல்ல 3 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணி கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாம கலந்து விட்டுக்கலாம். இப்போ ரெடி பண்ண கட்லெட்டை மைதா பேட்டர்ல நல்லா டிப் பண்ணி பிரெட் கிரம்ஸ்ல கோட் பண்ணி 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் சூடான ஆயில்ல ரெடி பண்ணி வச்ச கட்லெட்டை கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தா டேஸ்டியான கட்லெட் ரெடி. ஆயில் ஃப்ரை தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பேன் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம்.